Taste the Daily. சேலம் மாவட்டம் சூரப்பள்ளியில் ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் ஆடைகளை கிழித்து ஏவல்துறை அட்டூழியத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நரியம்பட்டி, கோட்டைமேடு பகுதிகளுக்கு செல்லும் வழித்தடத்தை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் தனிநபருக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் ஆடைகளை கிழித்து தனது அராஜகத்தை விடியாத அரசின் ஏவல்துறை அரங்கேற்றியது. அறவழியில் போராடும் மக்கள் மீதான காவல்துறையின் வன்முறைக்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 13 இருசக்கர வாகனங்களை திருடியவர் பிடிபட்டார். ஆனைமலை கிராமத்தை சேர்ந்த தனசேகரன் என்பவர் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்பட பல மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இருசக்கர வாகனங்களை திருடிய நிலையில் தற்போது பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதால் வாகன திருட்டுகள் சாதாரணமாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பெரம்பலூர் மாவட்டம் நாட்டார்மங்கலம் கிராமத்தில் கல் குவாரியில் வெடி வைத்ததில் மண் சரிவில் சிக்கி ஒருவர் பலியானார். தனியார் கல் குவாரியில் வெடி வைத்தபோது சக்கரவர்த்தி என்பவர் மண் சரிவில் சிக்கி பலியானதோடு பரத் என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். இந்நிலையில் தொடர் மழையால் சக்கரவர்த்தியின் உடலை மீட்பதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பாதுகாப்பற்ற முறையில் குவாரிகள் இயங்குவதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் செய்யாற்றில் முறைகேடாக மணல் அள்ளப்பட்டு வரும் நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளோ வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜவ்வாது மலைத்தொடரில் இருந்து உருவாகி செங்கம் வழியாக செல்லும் செய்யாற்றில் குப்பநத்தம் முதல் இறையூர் வரை தொடர்ந்து மணல் திருட்டு நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் மணல் திருட்டில் ஈடுபடுபவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக மழை பெய்தது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, முத்துக்கடை, வாலாஜாப்பேட்டை மற்றும் காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் அதிகாலை முதல் மேகமூட்டம் காணப்பட்ட நிலையில் பிற்பகல் வேளையில் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக மழை பெய்து வாகன ஓட்டிகள் திடீர் மழையால் சிரமத்திற்குள்ளானார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்க கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. சட்டமங்கலத்தில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் கழிவுநீரை சுத்திகரித்து குடிநீராக மாற்ற விடியாத நகராட்சி திட்டமிட்டு அப்பகுதி மக்களின் பாரம்பரிய கோயில் இடத்தை சுத்தம் செய்ய முயன்றது. அதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. வெகுண்டெழுந்த பொதுமக்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்தை வேறு இடத்தில் அமைக்க அறிவுறுத்தியதோடு மீறினால் வரும் தேர்தலில் தீயசக்தி திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என்றும் எச்சரித்தனர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 500 வருஷத்துக்கும் மேலேயும் வந்து எங்களோட ஊர் பாரம்பரியமான கோவில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து சமைச்சு அந்த ஒரு திருவிழா ஒரு 3 நாள் வெகு விமர்சையாக நடக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இதுவை. அதனால் எங்களுக்கு அந்த இது வேண்டாம். ரெண்டாவது வந்து இது குறித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நகர்மன்ற ஆணையரும் நகராட்சி தலைவரும் வந்து மக்களை மீட் பண்ணி இது குறித்த விளக்கங்கள் அளித்தாங்க. பட் அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு இந்த திட்டம் வேணாம் அப்படின்றது மக்களோட கருத்து. சென்னை தியாகராய நகரில் இயங்கும் பிரபல ஜாய் அலுகாஸ் நகை கடையின் பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி ஷோ மக்களின் பேராதரவை பெற்றுள்ளது. கடந்த 9ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் ஷோவில் வைர நகை வாங்க விரும்புவோரின் மனதையும் கண்களையும் கவரும் வகையில் அமைக்கப்பட்ட வைர நகைகள் விற்பனைக்கு காத்திருப்பதால் அனைவரும் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ற வைர நகைகளை எளிதில் தேர்வு செய்யலாம். மேலும் அங்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் வைர நகை வாங்குவோருக்கு தங்க நாணயமும் அன்பு பரிசாக வழங்கப்படுகிறது. பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி ஷோக்கே நான் வந்தாச்சு. இங்கே லைக் டெய்லி வேர்லேருந்து இந்த ஃபேஷனபிள் இந்த மாதிரி ஜுவல்லரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரெடிஷ்னல் பிரைடல் ஜுவல்லரி எல்லா கலெக்ஷன் லைக் வேறு எங்கேயோ பார்த்தது டிசைன்ஸ் கூட இருக்குது. அண்ட் ஜுவலுக்காஸ் நம்ம டேக்லைனே வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ஸோ அதேக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்று டிசைன்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த 26th Jan வரைக்கும் போயிட்டு இருக்கிற இந்த ஷோவில் நீங்கள் வாங்கினா ஒவ்வொன்று 1 lakh பர்ச்சேஸ்க்கு டைமண்ட் ஜுவல்லரியில் வாங்கினா ஒவ்வொன்று 1 lakh பர்ச்சேஸ்க்கு ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் அருகே சேதமடைந்துள்ள சாலையை சீரமைத்து தராமல் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தர்மநல்லூர் தட்டானோடை பிரதான சாலை சேதமடைந்துள்ள நிலையில் வாகனங்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், விவசாயிகள் என பலரும் பெரும் சிரமத்துடன் சாலையை கடப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். விரைந்து சாலையை சீரமைத்து தரவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்பதற்கான விண்ணப்பங்கள் வரும் 15ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா வரும் பிப்ரவரி மாதம் 27 மற்றும் 28 ஆகிய 2 தினங்களில் நடைபெறுகிறது. விழாவில் 85 விசைப்படகுகள், 23 நாட்டுப் படகுகள் பங்கேற்கின்றன. விழாவில் பங்கேற்க விரும்புவோருக்கு வரும் 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை ராமேஸ்வரம் வேர்க்கோடு பங்குத்தந்தை அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளது. விழாவிற்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள், அதிக நகை, பணம் எடுத்து செல்ல வேண்டாம் என்றும் 5 முதல் 70 வயதிற்கு உட்பட்டவர்கள் மட்டுமே பங்கேற்கலாம் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் படிக்காச்சுவைத்தான்பட்டி ஊராட்சியில் சாலைகளை சீரமைத்து வடிகாய் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்ணாநகர் பகுதியில் உள்ள சாலைகளும் நடுப்பாலமும் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் முதியோர் உள்ளிட்ட பொதுமக்கள் பெருமளவில் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். விடியாத அரசு அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தெருவில் பாலம் உடைஞ்சு 4 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. நைட் நேரத்தில் அந்த ரொம்ப அபாயமான எங்களுக்கு நாங்கள் பயந்து தான் வர வேண்டியதாக இருக்குது. வண்டியை ரொம்ப ஓரம் கட்டி தான் வர வேண்டியதாக இருக்குது. வசதியே எங்களுக்கு கிடைக்கல. இதை பற்றி நாங்கள் அரசுக்கிட்டையும் சொல்லியிருக்கோம். அரசு ஊழியர்கிட்டையும் நாங்கள் சொல்லி எத்தனையோ டைம் நாங்கள் மனுவெல்லாம் கொடுத்தோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே செஞ்சு கொடுக்கல. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே பழுதடைந்த சாலையை முறையாக பராமரிக்க விடியாத அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். முருக்கன் காட்டு கொட்டாய் கிராமத்தில் 3000 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள சாலை விடியாத அரசு அமைந்தது முதல் பராமரிக்கப்படாமல் உள்ளதால் 300க்கும் மேற்பட்ட இடத்தில் சாலை பெயர்ந்து குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் பள்ளி வாகனங்கள் கூட தங்கள் ஊருக்கு வருவதில்லை எனவும், இருசக்கர வாகனங்களும் அடிக்கடி விபத்தில் சிக்குவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.